ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் 1 வீக்காக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணல. அதுக்காக எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன். என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்கான ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2 ஸ்லீவ் ஒர்க்கு. இப்படி தான் நம்மளுக்கு ஃபைனல் லுக் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நெக் பேட்டர்ன். இது வந்து பேக் சைடு நெக் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். இந்த லைன் பேட்டர்ன் வந்து நல்ல ட்ரெண்டிங்கான ஒர்க்கு. அதே சமயம் உங்களுக்கு காஸ்ட்டுமே கம்மி தான் வரும். இப்போது ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான். அதனால 2 ஷார்ட் ஸ்லீவையும் சேர்த்து ஒரே ஃப்ரேமில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு ஒர்க்கும் ஈஸியாக முடியும். இது ரொம்ப ஷார்ட்டு, 4 இன்ச்சு தான் இருக்குது. இப்போ எப்பவும் போல் நான் ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் 3 லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே சுகர் பீட் தான் கொடுப்போம். சுகர் பீட் ஸ்டார்டிங்கில் சுகர் பீட் கொடுத்தா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பீட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக. 3mm பீட்ஸ்லேருந்து 4mm பீட்ஸு, அப்படி இல்லாட்டி கட்டான பீட்ஸு இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ நான் சுகர் பீட்ஸ் வந்து பிரிசோ பிராண்டில் தான் எடுத்திருக்கேன். இது நார்மல் கோல்டு தான். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் வந்து நம்ம தாராளமாக சார்ஜ் பண்ணலாம். 1000 ருபீஸ்க்கு ஒர்த்தான ப்ளவுஸ் தான் இது. இதுலேயே வந்து நம்ம எப்படி வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணால் எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுலாம் உங்களுக்கு புரியாது. சுகர் பீட்ஸ் வைக்கும்போது எப்போவுமே 2 பீட்ஸாக வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒர்க் வந்து நீட்டாக தெரியும். இப்போ நான் 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுற நீடில் பார்த்திங்கன்னா அயன் நீடில் தான். அயன் நீடிலில் யூஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ஒர்க் ஸ்பீடு வந்துடும். இதுவே நீங்கள் துளிப் பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் ஸ்பீட் கிடைக்கும். என்னோடய ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா அயன் நீடிலில் நமக்கு நல்லாவே ஸ்பீட் கிடைக்கும். பீடும் வந்து நிறைய லோட் பண்ண முடியும். இப்போது நம்ம 3 லைன் சரிக்கு அப்புறம் சுகர் பீட் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெண்டிங்கான ஒர்க் தான். நீங்கள் 1000 ருபீஸ்க்கு தாராளமாக மேக்ஸிமம் வந்து இப்போது நீங்கள் வீட்டில் குழந்தைங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளில் கண்டிப்பாக முடிச்சிடலாம். அப்படி இல்லை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்குமே ஒரு 8 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலாம். இப்போது நான் இது வந்து 3mm பீட் தான். நான் அதிகமாக யூஸ் பண்ணுற பீட்ஸ் பார்த்திங்கன்னா 3mm 4mm. இப்போ நான் 3mm பீட்ஸ் தான் ஒவ்வொரு பீடாக வந்து வைக்கிறேன். இந்த 3mm பீட்ஸில் ஒன்றா வைக்கும்போது தான் நமக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். ப்ளவுஸு கிளாத் வந்து இருக்கு இல்லையா, இதை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரேம்லேருந்து கழட்டும் போது லூஸ் வராமல் நீட்டாக இருக்கும். இது ஆக்சுவலி ரொம்ப தின்னான கிளாத்து. கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு நல்லாவே கேப் தெரியும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்து தான் ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி கிளாத்தஸ்லாம். இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி கிளாத் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்மளாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டியாக எடுப்போம். இதை கஸ்டமரே வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் பார்த்து தான் ஒர்க் பண்ணி கொடுக்கணும். பாருங்கள், ஒவ்வொரு சுகர் பீடாக வச்சுட்டு வரேன். நீங்களும் வந்து ஆர்டர் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ 1000 ரேஞ்ச் அப்படின்னா ஒரு 200 கம்மி பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெவியான ஒர்க் கிடையாது, சிம்பிளான ஒர்க் தான். ஆனால் இந்த ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போது எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஸ்லீவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சைடில் பாருங்கள், நான் ½ இன்ச்சுக்கு வந்து விட்டுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வெட்டிங் ப்ளவுஸாக இருக்கட்டும், எந்த ப்ளவுஸாக இருந்தாலுமே அவங்களுக்கு உடம்பு வந்து ஏறும் குறையும். அந்த டைமில் வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நம்ம பை மிஸ்டேக்காக மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த சைடில் ½ இன்ச் விட்டுரும் இல்லையா, அந்த ½ இன்ச் வந்து கரெக்டாக உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் கொடுத்துரும். அதனால் எப்போவுமே ½ இன்ச்சுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுங்கள். இப்போ 3mm பீட்க்கு அப்புறம் நான் வந்து சுகர் பீட்ஸை வந்து கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் வந்து பேசிக்கலி ஒரு பார்டர். அதாவது நம்ம பார்டர் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். பேசிக்காக பார்த்திங்கன்னா சுகர் பீட், 3mm பீட்ஸ், சுகர் பீட்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா அந்த 3mm பீட்க்கு பதிலாக நம்ம ஸ்டோன் செயினோ அல்லது வேறு ஏதாவது பீட்ஸோ வந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த பார்டர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ஷார்ட் ஸ்லீவாக இருக்கிறனால நமக்கு சீக்கிரமாக ஒர்க்கு வந்து ஃபினிஷ் ஆகிடும்.
இது பார்த்திங்கன்னா நமக்கு ஹைட்டுமே 4 இன்ச்சு தான். சைடில் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு தான் வந்திருக்கு. சுற்றளவு பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு தான். அப்போ வந்து ஒர்க் வந்து நமக்கு சீக்கிரமாக ஃபினிஷ் ஆகிடும். இது ரொம்ப டைம் எடுக்காது. இப்போது இந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு நீட்டாகவும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு கிராண்ட் லுக்கும் கொடுக்கும். ஃபினிஷிங்கும் வந்து நமக்கு நீட்டாக அழகாக பார்க்குறதுக்கு வியர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒர்க் தான் இப்போ நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது. பாருங்கள், சுகர் பீட்ஸ் வைக்கும்போது நான் எப்போவுமே வந்து 2 பீட்ஸாக தான் வைப்பேன். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி வளைவு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போகும்போது 2 பீடை வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது. அதுவே திலகம் ஷேப்பு, ரவுண்டு இந்த மாதிரி ஷேப்ஸ் வரும்போது மட்டும் நீங்கள் அந்த வளைவு வர இடத்துல ஒரு பீட்ஸாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அவங்க கரெக்டாக வச்சுடுவாங்க. அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதுவே நீங்கள் ப்ராக்டிஸ் இப்போ தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த வளைவு வர இடத்துல ஒரு பீட்ஸ் வச்சிங்க அப்படின்னா தான் அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு பக்காவாக கிடைக்கும். எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடு கண்டிப்பாக வரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி பார்டர் ஒர்க்கு கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் நீங்கள் வாங்கி தாராளமாக பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஃபஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 3/4 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? அப்போ தான் வந்து அந்த மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக 1 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். 1 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு எடுத்து நான் ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கேன். இது எதுக்காகனா நம்ம ஒர்க் பண்ணுறது மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு ஓகேவா? இந்த மாதிரி 1/4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த 1/4 இன்ச்சுக்கு மேலே வந்து ஒரு கோடு மாதிரி போட போகிறேன். உங்களுக்கு போடும்போதே தெரியும் நான் எப்படி மெஷர்மெண்ட் கொண்டு வரேன் அப்படிங்கிறது. அப்போ தான் நம்மளுக்கு ஈக்குவலான அந்த லைன்ஸ் வந்து ஈக்குவலாக கிடைக்கும். நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் ஒரே மாதிரி ஒர்க் ஃபினிஷிங் வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு டாட் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல லாஸ்ட் வரலேயே ஒரு கோடு, செகண்டில் இருக்க கோடு, தேர்டு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. அதுக்காக தான் இந்த 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி வரையும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம வந்து தப்பு பண்ணாமல் நீட்டாக இது பண்ணுவோம். நான் வந்து இப்போ இந்த பென்சிலில் மட்டும்தான் வந்து மார்க் அந்த கோடு மட்டும்தான் பென்சிலில் போடுறேன். மற்ற இந்த ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன் அந்த கோடு வந்து இந்த டிசியில் தான் போடுறேன். ஏன்னா அது அழிஞ்சிடும். இப்போது இந்த பென்சிலில் போட்டிருக்க இடத்துல வந்து நம்ம அங்கங்கே வந்து பீட்ஸ் வச்சு கவர் பண்ணிவிடுவோம், தெரியாது. இப்போ வந்து அங்கங்கே புட்டாஸ் வைக்கிறதுக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உங்களோட விஷ் தான். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணது தெரியும். பாருங்கள், இப்போ இந்த கோடு போட்டிருக்கேன் இல்லையா, லைன் ஸ்ட்ரைட்டாக, அதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ணுறேன், சுகர் பீட் கொடுத்துட்டு அந்த எண்டிங்கில் மட்டும் ஒரு 3 mm பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். 3 mm பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த லுக்குமே நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு அதுக்கு அடுத்த லைன் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சோட முடிச்சிடுவேன். இதே பேட்டர்னை ரிப்பீட்டடாக கொண்டு போகிறேன். அதுக்காக தான் அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக போட்டிருக்கேன். இப்போ அந்த கரெக்டாக இருக்கிறதுக்காக நம்ம மெஷர் பண்ணோம் இல்லையா, 1/2 இன்ச்சுக்கு, 3/4 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1 இன்ச்சுக்கு. அந்த இது பார்த்திங்கன்னா நான் டிசியில் தான் போட்டிருக்கேன். அது டைலரிங்க்கு யூஸ் பண்ணுற மார்க்கிங் சாக்கு. அது பார்த்திங்கன்னா அழிஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்கு. நம்ம ஸ்ட்ரைட் லைன் போடுறதுக்கு மட்டும்தான் பென்சில் யூஸ் பண்ணேன். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம பீட்ஸ் கொடுத்துருவோம், அது வந்து தெரியாது. இது பார்த்திங்கன்னா நான் ஒரு பீடு வந்து லாக் பண்ணுற மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம என் லாக், அதாவது என் நாட் போட்டுட்டு இருந்தோன்னா டைம் எடுக்கும். அதனால நான் எப்போவும் அந்த லாஸ்ட்டாக இருக்கிற 3 mm பீட்ஸை மட்டும் லாக் பண்ணுற மாதிரி மெத்தடில் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், 3 mm பீட்ஸ் வச்சு அந்த இடத்துல ஒரு லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். அதாவது பீட்ஸ் மேலேயே லாக் போட்டுருவோம். பீட்ஸை சுற்றி அந்த லூப்பை திருப்பி விட்டோம் அப்படின்னா லாக் ஆகிடும்.
இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தனியாகவும் நான் வீடியோ போடுறேன். எப்படி வந்து லாக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அங்கங்கே அந்த த்ரெட்டு வந்து தெரியாது. இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். ரொம்ப கசகசன்னு இல்லாமல் நீட்டாக சிம்பிளான ஒர்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுவே வந்து இன்னும் ஒரு 1500 ரேஞ்சுக்கு பண்ணணும் அப்படின்னா, அந்த பார்டர் போட்டோம் இல்லையா, சுகர் பீட், 3mm பீட், சுகர் பீடு, அதுக்கப்புறம் 3mm பீடும் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டோன் செயின் கொடுத்து இன்னும் பார்டரை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த லைன் பேட்டர்னை வந்து வரைஞ்சிங்க அப்படின்னா, ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு வந்து இதோட லுக் வந்து சூப்பராக எடுத்து கொடுக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் பண்ணலாம். நான் சிம்பிளாக 3 லைன் மட்டும்தான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, டிசைன் பண்ணியிருக்கேன். அதனால நான் 1000 ருப்பீஸே இதுக்கு சார்ஜ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அங்கங்கே நம்ம டாட் வச்சோம் இல்லையா, இது வந்து இந்த புட்டாஸ்க்காக தான். ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஒர்க் இல்லையா, ஸ்லீவும் ரொம்ப சின்னது. அதனால் ஃபுல்லாக அங்கங்கே நமக்கு இந்த மாதிரி டாட்ஸ் வச்ச மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி 3mm பீடு, சுகர் பீட் கொடுத்து நாட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இது பார்க்கவே ரொம்ப அழகான லுக் எடுக்கும். நம்ம சேனல் எப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போது ஃபைனல் லுக் இது மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், 2 ஸ்லீவும் ஆப்போசிட்டில் மார்க் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த ஸ்லீவோட லுக்கு. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. பார்க்கவே சிம்பிள் தான், பட் ஒர்க் வந்து ஹெவியும் கிடையாது, நமக்கு நீட்டாக இருக்குது. இது ஃப்ரண்ட்டு. பேக் சைடும் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். இது பேக் சைடு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது. இந்த மாதிரி வேர் பண்ணும்போது நம்ம ஆஃபீஸ் ஒர்க் போகிறோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் ஆர்டர் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து வச்சுருக்கோம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுவோம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. பை.